So we'll be learning full stack development from the scratch. Okay. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஓரியன்டேஷன் கிளாஸை வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து டெக்னிக்கலாக எதுவுமே நம்ம கற்றுக்க மாட்டோம். வில் பி லேர்னிங் இந்த கோர்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது அண்ட் வாட் ஆர் த திங்ஸ் வி ஆர் கோயிங் டு லேர்ன் இன் திஸ் கோர்ஸ். ஸோ அதை மட்டும் நம்ம வந்து ஒரு ஸ்க்ராட்சாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே. ஓகே. ஸோ இந்த கிளாஸில் வந்து நம்ம லைக் இட் வில் பி a 1 hour கிளாஸ். ஓகே. ஸோ அதில் வந்து நம்ம இந்த கிளாஸ் பற்றியான ஒரு ஓரியன்டேஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த பூட் கேம்ப் பற்றி ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோ. ஓகே. தோஸ் திங்ஸ் வில் பி கவர்ட் இன் திஸ். அதுக்கப்புறம் MERN ஸ்டாக்னா என்ன அண்ட் நம்ம ஏன் MERN ஸ்டாக் வந்து படிக்கிறோம் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம். ஓகே. தென் லாஸ்ட்டாக வந்து நம்ம இந்த புக் கேம்ப்க்கான கரிக்குலம்ஸ் வந்து லைக் என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத, என்னென்ன டெக்னாலஜிஸ் வந்து நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் என்னை பற்றியான ஒரு சின்ன இன்ட்ரோ. ஓகே. ஸோ ஐம் இன்ஜினியரிங் கிராஜுவேட். நான் வந்து இசிஇ டிபார்ட்மெண்ட்டில் வந்து இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோடய கெரியர் வந்து ஸ்டார்டிங் வந்து என்னென்னா ஒரு கிராஃபிக் டிசைனர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஐ வாஸ் அ ஃப்ரீலான்சர். ஓகே. ஸோ கிராஜுவலாக என்ன பண்ணுறேன்னா நான் கோடிங் வந்து நான் செல்ஃபாக நான் வந்து லேர்ன் பண்ணிவிட்டு ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் வெப் அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ தீஸ் ஆர் த டெக்னாலஜிஸ் ஐ ஹவ் ஒர்க்டு வித். ஸோ நான் ரியாக்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், நோட், ஆங்குலர், ஃப்ளட்டர் அண்ட் நெக்ஸ்ட். ஓகே. ஸோ லைக் கரண்ட்டாக வந்து இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக ஒரு கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. ஸோ இதுதான் என்னை பற்றியான ஒரு சின்ன இன்ட்ரோ. ஸோ நெக்ஸ்ட். ஸோ இந்த கோர்ஸில் வந்து என்னென்னா நீங்கள் வந்து எதுவுமே ப்ரீரெக்வெஸ்ட்டாக எதுவுமே தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஓகேயா. ஸோ உங்களுக்கு ஒரு லைன் கோடு கூட எழுத தெரியல அப்படின்னாலும் லைக் வி கேன் லேர்ன் ஆன் த ஃப்ளோ. ஓகேயா. ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம வந்து ஒரு அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் வரைக்கும் நம்ம இந்த கோர்ஸில் வந்து நம்ம எல்லாமே கவர் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அதை மீன் பண்ணுறதுக்கு தான் நான் இதை போட்டிருக்கேன். லைக் வித் நோ லைன்ஸ் ஆஃப் கோட் யூ கேன் கோ டில் 100%. அட்லீஸ்ட் யூ கேன் ஒரு வெப் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் ஓனாக எழுதுகிற அளவுக்கு யூ கேன் லேர்ன் ஃப்ரம் திஸ் கோர்ஸ். ஓகே. அண்ட் மெயினாக வந்து எப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது, என்னென்ன டூல்ஸ், என்னென்ன டெக்னாலஜிஸ், ஸோ பேசிக் நாலேஜஸ் வந்து யூ கேன் லேர்ன் ஃப்ரம் திஸ் கோர்ஸ். ஓகே. ஓகே. ஸோ ஃபார் நம்ம வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டோம். இப்போது நம்ம வந்து லைக் என்ன கோர்சஸ் வந்து நம்ம ஆல்ரெடி மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கோம் நம்ம வந்து என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறது. பட் தெர் ஆர் ஃபியூ பீப்புள்ஸ் அவங்களுக்கு எப்படின்னா ஒரு கோட்னா என்னென்ன பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த லெவலில் உள்ள பீப்புள்ஸும் வந்து தே ஆர் ஹியர். ஓகே. ஸோ அவங்களுக்காக என்ன பண்ணலாம்னா நம்ம இன்டெப்த்தாக ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து ஜீரோ நாலேஜில் இருக்கிறவங்களும் கற்றுக்கிற மாதிரி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டால் அதில் வந்து பேசிக்காக பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு தான் இருக்குது. என்னென்னா ஒன்று ஸ்டாட்டிக் சைட்ஸ், இன்னொன்று டைனமிக்கான சைட்ஸ். சரியா. ஸோ ஃப்ரம் த வேர்ட் இட்செல்ஃப் யூ கேன் கெஸ் வாட் இஸ் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக். ஓகே. ஸோ ஸ்டாட்டிக் சைட் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் வந்து எத்தனை தடவை நீங்கள் அந்த சைட் போய் நீங்கள் அப்ரோச் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் இந்த கான்டென்ட் வந்து மாறவே மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஆப்பிளோட சைட் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. அதை நீங்கள் வந்து எத்தனை தடவை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணாலும் யூ வில் கெட் த சேம் கண்டென்ட் அன்லெஸ் ஆர் அன்டில் தே அப்டேட் பண்ணால் மட்டும். சரியா. ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த வெப்சைட்டோட கண்டென்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. அகெயின் இன்னொன்று என்னென்னா நம்மளுக்கு சேம் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு டேட்டா பேஸ் அப்படிங்கிறது ஒரு தேவை இருக்குமானா கிடையாது. ஓகே. ஸோ டேட்டா பேஸோடைய நீடு வந்து அங்கே கிடையாது. அண்ட் இந்த ஸ்டாட்டிக் சைட்ஸை வந்து நம்ம HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்டை மட்டும் வச்சே நம்மளால் எழுதிட முடியும். ஓகே. அண்ட் இது ஸ்டாட்டிக் சைட்டை என்ன சொல்லுவோம் அப்படின்னா
தீஸ் ஆர் கால்ட் அஸ் வெப்சைட்ஸ். ஸோ இதை தான் நம்ம வெப்சைட் அப்படிங்கிறது மீன் பண்ணுவோம். ஸோ ஏதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வெப்சைட் எனக்கு ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணி தரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் சைட்டு தான் மீன் பண்ணுறாங்க. அன்லஸ் ஆர் அன்டில் தே மென்ஷன் இட் இஸ் டைனமிக்காக அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணலைன்னா கண்டிப்பாக தோஸ் சைட்ஸ் ஆர் கால் ஸ்டாட்டிக் சைட்ஸ். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைனமிக். டைனமிக்கில் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஃபேஸ்புக் எடுத்துக்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். ஸோ இன்ஸ்டாகிராம் எப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் போகும்போதும் உங்களோட ஃபீடு வந்து ஸ்டாட்டிக்காக இருக்காது, கரெக்டாக டைனமிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போது தோஸ் சைட்ஸ் ஆர் கால் ஸ்டாட்டிக் சைட்ஸ். அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா வெப் அப்ளிகேஷன் சொல்லலாம். என்னென்னா வெப் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது உங்களுடைய இன்புட்ஸை வந்து அது வாங்கிக்கும் அண்டு அதோடைய எப்படி சொல்ல டைனமிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் பேஸ்ட் ஆன் யுவர் இன்புட்ஸ். ஓகே, ஸோ மெயினாக வந்து ஸ்டாட்டிக் சைட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து சர்வரில் வந்து டேட்டா பேஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கணும், நம்மளுடைய டேட்டாஸ் வந்து சர்வரில் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ வந்து டேட்டா பேஸ் இன்டெகிரேஷன்ஸ் வந்து இருக்கும் டைனமிக் சைட்ஸில். ஓகே, அண்ட் மெயினாக இந்த டைனமிக் சைட்ஸ் எழுதுறதுக்கு வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு சர்வர் சைடு லாங்குவேஜஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஹெச்பி, நோட்.js, பைத்தான், ஜாவா. ஸோ இந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு சர்வர் சைடு லாங்குவேஜஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா இது வந்து ஒரு கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டாபிக். நம்ம இன்னைக்கு என்னென்னா நம்ம டெக்னிக்கலாக எதுவுமே நம்ம கவர் பண்ண மாட்டோம். ஓகே, நான் இதை வந்து இன்டெப்த்தாக நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்து கிராஜுவலாக இது எல்லாமே இன்டெப்த்தாக ஒரு கிளைண்ட்னா என்ன, சர்வர்னா என்ன, ஒரு டேட்டா பேஸ்னா என்ன, ஸோ வாட் ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், இதெல்லாம் வந்து நம்ம இன்டெப்த்தாக படிப்போம். ஓகே, ஸோ ஓவராலாக நம்ம வந்து இன்றைக்கி வந்து வாட் இஸ் ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் என்ன அப்படிங்கிறத ஓவராலாக பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ வெப் டெவலப்மெண்ட்டில் வந்து 2 டெர்மினாலஜிஸ் இருக்குது. என்னென்னா ஃப்ரண்ட் எண்ட் ஒன்று, பேக் எண்ட் ஒன்று. அண்ட் கைஸ், ஒன் மோர் ரிமைண்டர், உங்களால் முடிஞ்சதுன்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இட் வில் பி சம்வாட் ஹெல்ப்ஃபுல். ஓகே, ஸோ ரஃபாக எடுத்துக்கோங்க, அதுவே போதும். ஸோ இந்த 2 இருக்குது. அதில் வந்து ஃப்ரண்ட் எண்ட்ங்கிறது ஒன்று, பேக் எண்ட் ஒன்று. ஓகே, அதில் ஃப்ரண்ட் எண்ட் வந்து எப்படின்னா நம்ம என்னெல்லாம் நம்ம கண்ணால் பார்க்குறோமோ அது வந்து ஃப்ரண்ட் எண்ட். சரியா? இப்போ நீங்கள் ஃபோனில் எடுத்துகிட்டு ஒரு வெப்சைட் வந்து போய் பார்க்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளில் ப்ரௌஸ் பண்ணுறீங்க, சர்ச் பண்ணுறீங்க. அப்போது நம்ம கண்ணில் என்னெல்லாம் தெரியுதோ, விசிபிளாக இருக்குதோ, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் யூஸ் பண்ணுற டெக்னாலஜிஸ் எல்லாமே நம்ம ஃப்ரண்ட் எண்ட் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதை வச்சு ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறவங்கள வந்து ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? ஸோ இதில் கிளைண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஒரு கான்செப்ட். இதில் ரொம்ப ஃபியூ டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ் தான் இருக்கும். அதை வந்து அதில் 3 இது நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். தென் அகெயின் நம்ம நாளைக்கு வந்து கிளாஸஸ் பிகின் பண்ணதும் நம்ம வந்து அது இன்டெப்த்தாக அது ஒவ்வொன்றும் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அண்ட் எதுக்கு அது தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த கிளைண்ட் அப்படிங்கிறது என்னென்னா அது வந்து நம்ம எய்தர் மொபைலாக எடுத்துக்கலாம், ஒரு பிசியாக எடுத்துக்கலாம், லேப்டாப் எடுத்துக்கலாம். என்னென்னா எந்த டிவைஸ் வந்து நம்மளுக்கு வெப்பை வந்து ஆக்சஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுதோ, எதில் வந்து நம்ம யூஐயை வந்து பார்க்க முடியுதோ, ஸோ தோஸ் டிவைசஸ் ஆர் கால்ட் கிளைண்ட். ஓகே, ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து கிளைண்ட்டை ஃப்ரண்ட் எண்டில் வந்து யூஸ் பண்ணுற லாங்குவேஜஸ் என்னன்னு பார்த்துட்டோம்னா HTML, CSS, JavaScript. ஓகே, ஸோ இந்த 3 தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதை பேஸ் பண்ணி நம்ம நிறையா ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் ரீசெண்டான டெக்னாலஜிஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிஎஸ்எஸ்க்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. பூட் ஸ்ட்ராப்னு ஒன்று இருக்குது, டெயில் விண்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம இந்த பூட் கேம்பில் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். அண்ட் ஃபார் JavaScript வந்து த மோஸ்ட் ஃபேமஸ் லைப்ரரி வந்து என்னென்னா ரியாக்ட். அண்ட் ஆங்குலர்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, நெக்ஸ்ட்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஆனால்
என்னன்னா பேஸ் என்னன்னா, நீங்கள் HTML, CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்டில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்கன்னா உங்களால் எந்த ஃப்ரேம் ஒர்க்னாலும் ஈஸியாக கற்றுக்க முடியும். ஓகே. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் எண்ட். அண்ட் ஃபார் பேக் எண்ட் வந்து நான் இப்போ எப்படின்னா ஸ்டாட்டிக் சைட் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படி தானே. அந்த ஸ்டாட்டிக் சைட்டுக்கு வந்து நம்ம டேட்டாபேஸ் யூஸ் பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி வந்து சர்வர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த சர்வர் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளில் போயிட்டு கார் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நம்மளுக்கு கார் டிஸ்பிளேஸ், காரோட இமேஜஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து முன்னால் கொண்டு வந்து கொடுக்கும் நம்மளோட ப்ரௌசரில். அப்போது இதுக்கு வந்து என்னென்னா நம்மளுக்கு ஒரு டேட்டா பேஸுங்கிறது தேவை. ஆனால் ஸ்டாட்டிக் சைட்டில் எப்படின்னா நம்மளுக்கு நம்ம எத்தனை தடவை நம்ம சர்ச் பண்ணாலும் சேம் ரிசல்ட் தான் வரப்போகுது. அதனால நம்மளுக்கு அந்த அந்த ஸ்டாட்டிக் சைட்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு டேட்டா பேஸ் தேவை கிடையாது. ஓகே. ஸோ சர்வர் மட்டும் இருக்கும் ஸ்டாட்டிக் சைட்டில். இதுவே வந்து டைனமிக் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டேட்டா பேஸ், அது கூட சில சர்வீசஸ் இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேக் எண்ட். யூஸ்வலாக பேக் எண்ட் வந்து ஏதாவது ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஜாவாவில் வந்து ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பைத்தான் இருக்குது. ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து Node.js இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பேக் எண்டில் படிக்கும். ஓகே. ஸோ நம்ம வந்து இந்த கோர்ஸில் என்ன கற்றுக்க போகிறோன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஸோ ஃபுல் ஸ்டாக் அப்படிங்கிறது எப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட் எண்டும் பண்ணுவீங்க, பேக் எண்டும் பண்ணுவீங்க. சரியா? ஸோ அவங்க தான் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து படிக்க போகிறது வந்து என்னென்னா MERN ஸ்டாக். இதில் வந்து ஸோ MERN வந்து என்ன மீன் பண்ணுதுன்னா, MERN M ஃபார் MongoDB, E ஃபார் Express, R ஃபார் React அண்ட் N ஃபார் Node. ஸோ ஆக்சுவலாக நிறையா ஸ்டாக்ஸ் இருக்குது. இதில் வந்து ரியாக்டை தூக்கிட்டு ஆங்குலர் வச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை வந்து மீன் ஸ்டாக் அப்படிம்பாங்க. ஸோ பைத்தான் வச்சும் நிறையா ஸ்டாக்ஸ் இருக்குது. பைத்தான் இருக்குது, PHPயில் நிறையா ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த கோர்ஸில் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா MERN ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? தென் நெக்ஸ்ட் கொஷின் உங்களுக்கு வரும், ஏன் வந்து எல்லா டெக்னாலஜிஸும் இருக்கும்போது நம்ம ஏன் MERN வந்து படிக்கிறோம்? ஓகே. ஸோ இது நான் வந்து முக்கியமான 3 பாயிண்ட் மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது போக நிறையா வந்து பாசிட்டிவ்ஸ் இருக்குது. அண்ட் MERNல வந்து பாசிட்டிவ்ஸ் மட்டும் தான் இருக்கா அப்படின்னா இல்லை, நெகட்டிவ்ஸும் இருக்குது. ஸோ நம்ம வந்து பாசிட்டிவ்ஸ் மட்டும் இப்போ பார்க்கலாம். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து எழுதுகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேக் எண்டுக்கு வந்து நான் முன்னால் சொல்லியிருப்பேன், அதில் ஜாவா இருக்கும், பைத்தான் இருக்கும், PHP, ரஸ்ட்டு நிறையா இருக்குது ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ். ஸோ MERNல வந்து என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ண நோட் அப்படிங்கிற ஒரு ரன் டைம் வச்சு நம்ம வந்து எழுதுவோம். ஓகே. அப்போது என்னாச்சு, ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரால் பேக் எண்ட் கோடையும் அவங்களால ஈஸியாக எழுத முடியும். ஓகே. அப்போது அவங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து ஃப்ரண்ட் எண்ட் அவங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக அவங்களால பேக் எண்ட் வந்து கற்றுக்க முடியும். ஸோ இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம், அவங்களால வந்து ஒரு ஹோல் அப்ளிகேஷனாக அவங்களால எழுதிட முடியும். ஓகே. ஸோ அதுதான் ஒரு ரொம்ப ரொம்ப இப்போது MERN ஸ்டாக் வந்து நல்லா ஃபேமஸாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான் முக்கியமாக. அண்ட் செகண்ட் வந்து எப்படின்னா ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஸ்கேலபிலிட்டி. இப்போது MERN அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஒரு சின்ன அப்ளிகேஷனாக ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் எழுதுறீங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஃப்யூச்சரில் என்ன ஆயிடுச்சுன்னா திடீர்னு அந்த அப்ளிகேஷன் வந்து நல்லா பாப்புலர் ஆகிட்டு நல்லா ரீச் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் ஈஸியாக வந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். லைக் அதே இது வந்து நம்மளால் ஸ்ப்ரிங் பூட்லேயும் பண்ண முடியும், எல்லா லாங்குவேஜஸ்லையும் பண்ண முடியும். பட் கம்பேரிட்டிவ் டு அதர் லாங்குவேஜஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ், MERNல வந்து அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஸ்கேலபிலிட்டி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அண்ட் ஈஸியாக இருக்கும். லேர்னிங் கர்வ் வந்து ரொம்ப கம்மி. ஓகே. அண்ட் த தேர்ட் ரீசன் இஸ் ஹை டிமாண்ட். நீங்கள் வந்து இப்போது மார்க்கெட்டில் நீங்கள் எங்கே போய் சர்ச் பண்ணாலும் MERN ஸ்டாக் டெவலப்பர்ஸ் வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்கும். அவங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு ஜாப் வந்து ஓப்பனிங்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் இருந்தீங்க, இல்லைனா உங்களுக்கு ஒரு இயர் கேப் இருக்குது, நீங்கள் வந்து அகெயின் ஐடி இண்டஸ்ட்ரியில் போகணும்,
இல்லைன்னா நீங்கள் இன்னொரு டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இன்னொரு இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, நீங்கள் ஐடிக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா யூஸ்வலாக பீப்புள்ஸ் வந்து 2 இது சூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பைத்தான் சூஸ் பண்ணுவாங்க, பிகாஸ் இட் இஸ் ஈஸி டு லேர்ன் அண்டு நம்ம வந்து ஈஸியாக கற்றுட்டு ஒரு அப்ளிகேஷன் ஒரு போர்ட்ஃபோலியோ ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் அண்ட் ஈஸியாக ஜாபுக்கு போயிடலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மெர்ன் ஸ்டாக்கும் அதே மாதிரி தான். எப்படின்னா நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து கற்றுக்கிட்டால உங்களால் ஈஸியாக ஃப்ரண்ட் எண்ட் பண்ண முடியும், பேக் எண்ட் பண்ண முடியும், டேட்டாபேஸ் எல்லாமே நீங்கள் வந்து அந்த ஒரே லாங்குவேஜ் வச்சு நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிடலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்து மெர்ன் ஸ்டாக் சூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன். ஓகே. இப்போது நெக்ஸ்ட் வந்து நீங்கள் டாப் 10 லாங்குவேஜஸ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இல்லைனா டெக்னாலஜிஸ் நீங்கள் தேடணுன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் பைத்தான், ஜாவா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 5குள்ளே வந்துடும். ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா கிங் ஆஃப் த வெப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு வெப் டெவலப்பராக ஆகணும், நீங்கள் அதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாவா ஸ்கிரிப்டை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு உங்களால் வந்து ஒரு வெப் டெவலப்பராக ஆக முடியாது. ஏதாவது ஒரு ஃபார்மில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாவா ஸ்கிரிப்டை வந்து யூஸ் பண்ணியே ஆகணும். ஓகே. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் ப்ரூஃபாக இருக்குது. ஓகே. இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் கற்றுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இது வந்து எப்படின்னா இன்னொரு 5 இயர்ஸோ 10 இயர்ஸோ வந்து டிஸப்பியர் ஆக போகிறது இல்லை. இப்போ நீங்கள் பேக் அண்ட் டெக்னாலஜிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் பைத்தான் இருக்கும், ஒரு நாள் ரஸ்ட் இருக்கும், ஒரு நாள் ஸ்ப்ரிங் பூட் இருக்கும். ஸோ அது வந்து மாறிட்டே இருக்கும். திடீர்னு வந்து சி ஷார்ப்புக்கு வந்து டிமாண்ட் இருக்கும், லைக் அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பட் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு 5 பிளேசஸில் வந்து எப்போவுமே இருக்கும். அதுக்கான டிமாண்ட் வந்து மாறவே மாறாது. அதுக்கு எக்ஸாம்பிளாக இப்போ நீங்கள் இது வந்து நான் இண்டீடில் வந்து சர்ச் பண்ணேன். எப்படின்னா லைக் பிளெயின் ஜாவா ஸ்கிரிப்ட் நான் சர்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கு உங்களுக்கு பாருங்கள் லைக் ஆல்மோஸ்ட் 47,000 ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. ஓகே. இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸான நீங்கள் 1 or 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கெயின் பண்ணிட்டீங்கன்னா லைக் நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து நான் வெறும் ஜாவா ஸ்கிரிப்ட் பார்த்துருக்கேன். இதில் நீங்கள் வந்து நம்மளோட பூட் கேம்பில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ரியாக்ட் கற்றுப்பீங்க, நோட் கற்றுப்பீங்க. வித் ஆல் தீஸ் டெக்னாலஜிஸ் அண்ட் லைப்ரரிஸ் அண்ட் ஃப்ரேம்ஒர்க்ஸ் யூ கேன் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான போர்ட்ஃபோலியோ வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். வித் தட் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் வந்து ஜாப்ஸ்க்கு நீங்கள் போகலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து சம் ஃபேமஸான கம்பெனிஸ் யூஸிங் மெர்ன் ஸ்டாக். சரியா? ஸோ இதில் வந்து நான் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணல. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 50+ கம்பெனிஸ் வந்து நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் 50+ கம்பெனிஸ் வந்து மெர்ன் ஸ்டாக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு இது இப்போ இது கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா கிடையாது. எந்த ஒரு பெரிய டெக் ஜாயின்ஸும் என்னென்னா ஒரு டெக்னாலஜி வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெட்ஃப்ளிக்ஸோட பேக் எண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஜாவா ஸ்கிரிப்டா இல்லைனா ஜாவா ஸ்ப்ரிங் பூட் வச்சு எழுதியிருப்பாங்களான்னா கிடையாது. அங்கே வந்து மைக்ரோ சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. மைக்ரோ சர்வீசஸ்னால் என்னென்னா இப்போது நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் போனோடனே நீங்கள் லாகின் பண்ணுறீங்க கரெக்டாக, அது வந்து ஒரு லாகின் மாடியூல். அதுக்கப்புறம் நீங்கள் மூவிஸ் வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க. ஸோ ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. அப்படி ஒவ்வொரு பார்ட்டில் வந்து ஒவ்வொரு டெக்னாலஜிஸ் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி மெர்ன் ஸ்டாக்கை வந்து நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஊபராக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ஸோ இந்த எல்லா கம்பெனிஸும் வந்து ஒரு மைக்ரோ சர்வீசஸாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால என்ன இதுனா உங்களுக்கு வந்து ஜாபோடைய லைக் எல்லா கம்பெனிஸில் வந்து மெர்ன் ஸ்டாக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த கம்பெனிஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு மெர்ன் ஸ்டாக் டெவலப்பராக, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக உங்களால் போக முடியும். ஓகே. அண்ட் மோஸ்ட்லி வந்து எப்படின்னா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து மெர்ன் ஸ்டாக் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இதோடைய இனிஷியல் செட்டப் வந்து ரொம்ப ஈஸி. ஓகே. இப்போ ஒரு ஜாவாவில் வந்து ஸ்ப்ரிங் பூட்டில் நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இனிஷியலாக அதோடைய செட்டப் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப ஸ்கில் தேவைப்படும் உங்களுக்கு. ஒரு 2 to 3 இயர்ஸ் வந்து
எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டார்டிங் அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் போடுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து உங்களால் பர்ஃபெக்டாக பண்ண முடியும். பட் மெர்ஜ் ஸ்டாக் வந்து எப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து ஒரு பிகினரால் கூட ஒரு பெரிய அப்ளிகேஷனை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா நிறைய டெக்னாலஜிஸ் சொல்லிக் கொடுக்குற இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது அண்ட் மோஸ்ட்லி யூடியூப்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் இருக்கும்போது ஒய் யூ ஹாவ் டு சூஸ் அஸ். ஓகே, ஸோ இந்த கோர்ஸில் வந்து நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கோன்னா எல்லா கான்செப்ட்ஸும் ரொம்ப இப்போ ஒரு பிகினருக்கு எப்படி புரிகிறோம் அந்த லெவலில் ரொம்ப சிம்பிளராக வித் ஒரு அனாலஜியோட வித் அனிமேட்டட் ஸ்லைட்ஸோட நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வாட் யூ வில் கெட் இட், அந்த சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் கூட உங்களால் ஈஸியாக வந்து கிராஸ்ப் பண்ணிக்க முடியும். வித் என்னென்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு டெக்னாலஜிஸும் இன்டெப்த்தாக வந்து அங்கே கிளாஸஸ் வந்து அந்த டாபிக்ஸ் வந்து இன்டெப்த்தாக எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ யூ வில் லேர்ன் மோர் அபவுட் தட். யூஸ்வலி யாருமே வந்து எப்படின்னா இன்டெப்த்தாக வந்து யாருமே எடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் தே வில் கவர் த சிலபஸ் அண்ட் தே வில் ஜஸ்ட் மூவ் ஆன். ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா இன்டெப்த்தாக எல்லா கான்செப்ட்ஸும் வந்து தரவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஓகே, தென் மோஸ்ட்லி எடுக்கிறது வந்து இப்போ எல்லா சப்ஜெக்ட்ஸும் வந்து இந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே இப்போ நான் தான் கவர் பண்ண போகிறேன். இன்கேஸ் இன்பிட்வீன் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்னோடய கொலீக்ஸ் யாராவது வந்து செஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே என்னென்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். ஓகே, ஸோ அவங்க வந்து கரண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இல்லைனா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி இது எல்லாமே ஒரு ஓவர்வியூவாக எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு தரவாக இருக்கிற ஒரு பர்சன்ஸ் தான் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறாங்க. ஓகே, அண்ட் இந்த கோர்ஸில் வந்து எப்படின்னா எல்லாமே நம்ம ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து ரேண்டமாக தியரிட்டிக்கலாக படிக்கிறது எல்லாமே ஓகே, பட் ப்ராஜெக்ட்ஸ் வில் ஸ்ட்ரென்தன் அவர் கான்செப்ட்ஸ். ஓகே, அண்ட் இன்னொன்று என்னென்னா முக்கியமானது, உங்களுக்கு எந்த டைமில் என்ன டவுட் இருந்தாலும் யூ கேன் டைரக்ட்லி ரீச்சஸ். ஒரு மெசேஜ் வந்து நீங்கள் போட்டோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் எப்போ அவைலபிளாக இருக்குமோ அப்போ வந்து உங்களுக்கு ரீச் பண்ணிடுவோம். உங்களுக்கு என்ன மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் வில் கிளியர். நீங்கள் எப்போனாலும் 1-to-1 நீங்கள் டேரெக்டாக கால் கூட பண்ணிக்கலாம். கால் பண்ணி நீங்கள் எப்போனாலும் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஐ திங்க் தீஸ் ஆர் த பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அவர் கோடிங் நேவிகேட்டர்ஸ். ஓகே, ஸோ கம்மிங் டு த டாபிக் என்னென்னா நம்ம இந்த கோர்ஸில் இந்த புக் கேம்பில் என்னெல்லாம் கற்றுக்க போகிறோம், என்ன டெக்னாலஜிஸ்லாம் கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து HTML வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பிஃபோர் HTML எப்படின்னா நம்ம வந்து ஒரு இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் ஒரு வெப்சைட்னா என்ன, நீங்கள் வந்து ஒரு நெட்டில் வந்து ஒரு டொமைனை நீங்கள் சர்ச் பண்ணும்போது அது பிஹைண்ட் த சீன்ஸில் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி போயிட்டு உங்களுக்கு அந்த வெப்சைட்டை வந்து நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்குது அப்படிங்கிற ரொம்ப பேசிக்ஸ்லேருந்து நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் HTML அண்ட் ஆஃப்டர் தட் நம்ம CSS கவர் பண்ணுவோம். CSSல வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. இப்போ கரண்ட்டாக வந்து ஹைலி டிமாண்டிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா டெய்ல்விண்ட். ஆக்சுவலாக பூட்ஸ்டாப் இருக்குது, பட் பூட்ஸ்டாப் வந்து இப்போது மோஸ்ட்லி யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. டெய்ல்விண்ட்ஸ் தான் எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, மோஸ்ட்லி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். டெய்ல்விண்ட், ஸோ நம்ம டெய்ல்விண்ட் கற்றுப்போம். அண்ட் தென் த மேஜர் பார்ட் வந்து ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இதில் வந்து நம்ம கற்றுக்க போகிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்டானது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் தான். சரியா? ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் வந்து A to Z, ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஸ்க்ராட்ச்லேருந்து அட்வான்ஸ் டாபிக்ஸ் வரைக்கும் நம்ம எல்லாமே கவர் பண்ணிடலாம். அண்ட் தென் ஒன்ஸ் நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ரியாக்ட்டுங்கிறது ஜஸ்ட் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் பேஸ் பண்ண ஒரு லைப்ரரி. ஸோ ரியாக்ட் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரியா? ஜாவாஸ்கிரிப்டில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா ரியாக்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. தென் வில் ஸ்டார்ட் வித் Node.js. Node.js வந்து நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ண போகிறது இல்லை. ப்ராஜெக்ட்ஸில் வந்து நம்ம வந்து எப்படின்னா எக்ஸ்பிரஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ தென் MongoDB வந்து டேட்டா பேஸ். இது எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். அண்ட் அடிஷ்னலாக வந்து நம்ம வந்து வெர்ஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து கிட் வந்து கற்றுக்கலாம். ஓகே, அண்ட் ஸோ டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸாக வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ தான். ஓகே, இது போக நம்ம வந்து என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் செஷன்ஸ் தாண்டின பிறகு
நம்ம எப்படி வந்து ஒரு ரெஸ்யூம் பில்ட் பண்ணலாம், எப்படி வந்து ஒரு கம்பெனிஸ் இன்டர்வியூக்கு அப்ரோச் பண்ணலாம், எப்படி வந்து ஒரு இன்டர்வியூ கிராக் பண்ணலாம், எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தென் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது நம்மளுடைய லிங்க்டின் ப்ரொஃபைல். சரியா? எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து இங்கே என்னோட லிங்க்டின்ல என்னோட கனெக்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லிங்க்டினை வந்து எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது, ஏன்னா ஒரு ரெக்ரூட்டர் வந்து கண்டிப்பாக லிங்க்டின் வந்து கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஓகே, ஸோ நம்மளை வந்து டேரெக்டாக ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து ஒரு நம்மளோட லிங்க்டின் ப்ரொஃபைல் தான். ஓகே, ஸோ அது வந்து நம்ம எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம், எப்படி வந்து பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, சரி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த கோர்ஸுக்கான ப்ரீரெக்விசிட்ஸ். ஸோ இதுக்கு வந்து எந்த பேசிக் நாலேஜும் தேவை கிடையாது. நம்மளுக்கு வந்து 3 தான் தேவை. ஒன்று வந்து லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் ஃபார் கோடிங். கண்டிப்பாக லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப் வந்து தேவை. அண்ட் யோர் டைம். ஸோ டெய்லி வந்து நம்ம வந்து என்னென்னா அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 hours வந்து நம்ம வந்து லைக் கோட் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். ஓகே, அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஈஸியாக வந்து நம்மளுக்கு நாலேஜ் ஆர் கான்செப்ட்ஸ் வந்து கெயின் பண்ணிக்கலாம், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, தென் நெக்ஸ்ட் இதுதான் ரொம்ப முக்கியமானது. என்னென்னா நம்மளுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷன் வேணும். யூஸ்வலாக என்ன ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பிகினிங் ஸ்டேஜில் வந்து ரொம்ப மோட்டிவேட்டடாக இருப்பாங்க. அண்ட் போக போக அது என்னென்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பிகினிங்கில் என்ன மோட்டிவேஷன், என்ன பர்பஸ்க்காக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறோமோ, ஸோ அந்த மோட்டிவேஷன் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஏபிஐ எழுதி நம்ம ஒரு டேட்டா பேஸ் கூட இன்டெகிரேட் அந்த அந்த கிளாஸ் வரைக்கும் அந்த மோட்டிவேஷன் வந்து பர்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ அது இருந்து இந்த 3 டாப் லைக் இந்த 3 வந்து நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீரியஸ்லி வில் பி அ பர்ஃபெக்ட் அண்ட் சூப்பர் front-end developer and along with the back-end technologies. So you can say that you are a full stack developer. Okay, ஸோ இந்த கோர்ஸில் வந்து நாங்கள் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இது வச்சுருக்கோம். என்னென்னா, ஸோ தெர் வில் பி அ கான்செப்ட் ஆஃப் பவுண்டீஸ். சரியா? ஸோ ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது திஸ் பவுண்டீஸ் கொஷின்ஸ் வந்து நான் கேட்பேன். ஓகே, அப்போது அந்த கான்செப்ட்ஸில் வந்து யார் வந்து நம்ம அந்த கொஷின்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுறாங்களோ தே வில் கெட் அ பவுண்டி. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கோர்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். அட் லாஸ்ட் நீங்கள் கோர்ஸ் முடிக்கும் போது ஃபர்ஸ்ட் 3 பீப்புள்ஸ்க்கு வந்து லைக் தே வில் கெட் அ பவுண்டி. ஓகே, ஸோ இது நாட் ஜஸ்ட் ஃபார் ஆன்சரிங் த கொஷின்ஸ், நம்ம அசைன்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி நீங்கள் வந்து லைக் என்னென்ன டாஸ்க்கு கொடுக்குறோமோ அந்த டாஸ்க்கெலாம் கம்ப்ளீட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அதுவாக இருக்கட்டும், ஸோ அது எல்லாத்தையும் இன்க்ளூட் ஆகும் இதில். ஸோ பவுண்டரிஸ் இருக்குது கண்டிப்பாக. நீங்கள் இது எதுக்குன்னா மோஸ்ட்லி வந்து உங்களுடைய ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனுக்காக தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 3 பீப்புள்ஸ் வில் பி கெட்டிங் தோஸ் பவுண்டி. ஸோ ஓகே, இனி வந்து என்ன பண்ணலான்னா என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த கோர்ஸ்க்கு தேவை அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து இன்றைக்கே நீங்கள் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நாளையிலேருந்து நம்ம கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இட் வில் பி மோர் ஈஸி ஃபார் யூ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இதோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். கூகுள் க்ரோம் மஸ்ட். நிறைய பேர் ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, சஃபாரி யூஸ் பண்ணுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு கூகுள் க்ரோம் வந்து த பெஸ்ட் ப்ரௌசர் கரண்ட்லி. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு டெவலப்பர் பாயிண்டில் வந்து கூகுள் க்ரோம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு கோட் எடிட்டர் ஐடிஇ, அது வந்து நம்ம விஎஸ் கோட் வந்து யூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இதோட டவுன்லோட் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து Node.js வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கும். ஓகே, ஸோ Node.js வந்து லைக் டேரெக்டாக நம்மளுக்கு இனிஷியலாக தேவைப்படாது, பட் வில் பி யூஸிங் இட் ஆஃப்டர் ஃபியூ டைம்ஸ். தென் கிட். ஓகே, ஸோ கிட் வந்து நம்மளுக்கு வெர்ஷன் மேனேஜ்மெண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட டவுன்லோட் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் குரூப்பில் இந்த செஷன் முடிஞ்சோன்னு ஷேர் பண்ணுறேன்.
ஸோ ப்ளீஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் யூ கேன் ரீச் மீ. ஓகே. அது போக VS கோடில் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பிகாஸ் இட் வில் என்னென்னா டெவலப்மெண்ட்க்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இதோட லிங்க்ஸும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் குரூப்பில். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த கோர்ஸில் என்ன பண்ண போகிறோன்னா, ஒவ்வொரு செக்ஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் HTML, CSS, டெய்ல்வின், ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இந்த ஒவ்வொரு செக்ஷனுக்கும் எப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு மினி ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். ஓகே. ஸோ அது வந்து நம்ம பண்ண போகிறோம். அதில் வந்து எப்படின்னா நம்மளுடைய கான்செப்ட்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகிற மாதிரி மினி ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகே. தென் ஃபைனலாக இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பேஸ் பண்ணி ஒரு கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட், ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இது வந்து நம்ம கற்றுக்கிட்ட எல்லா டெக்னாலஜிஸும் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகே. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இதில் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க். யாருக்காவது? கைஸ் எனிவன் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கிளாஸ் டைமிங்? ஸோ கிளாஸ் டைமிங் வந்து இதே டைமிங் தான் போய் 7:30 to 8:30 டெய்லி. அண்ட் சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் வந்து ஆஃப் தான். ஆக்சுவலாக வீக்கெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். மண்டே டு ஃப்ரைடே 7:30 to 8:30. ஓகே ஓகே. இன் ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கிறேன். என்னென்னா நம்ம சாஃப்ட் ஸ்கில்ஸை வந்து அதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக சாட்டர்டே வந்து அலோகேட் பண்ணிவிட்டு சாஃப்ட் ஸ்கில் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இன்டர்வியூஸ் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அந்த மாதிரி இதை வந்து எப்படி சாட்டர்டேஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து அதோடைய லைக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் எப்படின்னு. ஓகே. ஸோ வேறு யார் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கொஷின்ஸ்? ஓகே கைஸ். தென் என்ன பண்ணலான்னா இந்த லிங்க்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராபப்ளி இன்றைக்கே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தென் அகெயின் இந்த எக்ஸ்டென்ஷன் இது வந்து VS கோடோட எக்ஸ்டென்ஷன்ஸ். ஸோ இதையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ வேறு ஏதாவது கொரீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் பர்சனலாக பேசணும் அப்படின்னா கூட நீங்கள் பர்சனலாக எனக்கு பிங் பண்ணலாம். I'll reply for the messages. Okay. So okay now. Okay guys, then like we can wind off now. நான் வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து நான் குரூப்ல ஷேர் பண்றேன். ஓகே. So thank you guys. Okay. Thank you. Okay, thank you.